विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா அப்படின்ற கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். எந்த கணிப்புல இருக்க இந்த கிரந்தத்தினுடைய விசேஷம் என்னன்னா, அதிகாரித்துவம்லாம் சொல்லி, அன்னமய கோஷங்கள்லாம் சொல்லி, சோழ சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் சொல்லி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மான்னு சொல்லி, ஜாகிரத்து, சொப்னம், சுசுப்தி நிலையெல்லாம் தாண்டினது அப்படின்னு சொல்லி, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லி தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு அந்த மகா வாக்கியத்தை நன்றாக புரிய வச்சார். இப்போ இந்த தத்துவமசி மகா வாக்கியம் புரியணும்னாக்க அந்தரங்க சாதனமாக இருக்கக்கூடியது. பகிரங்க சாதனங்கள்லாம் சொல்லிட்டே வந்துட்டாரு, சமம், தமம், உபரதி, திதிக்ஷா எல்லாம். அந்தரங்க சாதனம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்றத ஆரம்பிச்சார். சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஷட்பிஹி லிங்கைஹி சத் அத்வயே பரே பிரம்மணி தாத்பரிய நிஷ்டயம் ஸ்ரவணம் விதுஹு அப்படின்னு சொன்னார். ஸ்ரவணம்னா என்ன அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் சுத்த அர்த்தசிய நீங்க வேதாந்த வாக்கியான அனுகுண யுக்திபிகி அனுச்சிந்தனம், அதையே நினைத்து கொண்டே இருப்பது அனுச்சிந்தனம். அனுச்சிந்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் என்ன சொன்னார், எண்ணங்கள் அப்படியே அருந்து போகாம ஒரே இனமாக சஜாத்திய ஆத்ம புத்தி, அந்த ஆத்மாவை பற்றிய எண்ணங்களையே பிரவாகம் போல இருந்து சாட்சாத்காரணம் பண்றது அப்படின்றதுதான் தியானம் அப்படின்னு அவர் கிட்ட சொன்னார். இப்போ விஸ்தாரமா அவர் சொன்னார், 6 வித சாத்பரிய லிங்கங்கள்னால டிசைட் பண்ணக்கூடியதுதான் சிரவணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுதான் அந்தரங்க சாதனம், ஜீவன் முக்தி ஐக்கிய போதகம் இல்லையா. அந்த போதத்துக்கு எதை காரணம் அப்படின்னா இந்த சாதனங்கள் தான் காரணம். இதான் மீன்ஸ். என்ன மீன்ஸ்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம்னா என்ன? காதனால உபனிஷத் வாக்கியங்களை குருமுகமாக கேட்பதுதான் சிரவணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே விடாம தாரையா எப்படி நதி பிரவாகமானது போய்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரியே பிரம்மத்தையே சதா சர்வகாலம் நினைத்து கொண்டே இருப்பது இல்லையா. அந்த யுக்தி எல்லாம் நினைத்து கொண்டே பிராக்டிஸ் பண்றது. அதற்கு பிறகு அதை அப்படியே தியானம் பண்ணி அதை நமதாக ஆக்கிக் கொள்வது, அசிமிலேஷன் அப்படின்னு பேரு, நிதித்தியாசனம். இப்படி 3 விஷயம் சொன்னார். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா அது உள்ள போவோம். சிரவணம் அப்படின்னா பிரமாண அசம்பாவனை அப்படின்னு பேரு. பிரமாணம் அசம்பாவனை எப்படி சார்? இந்த உபனிஷத்துல எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனையோ பேர் எவ்வளவு விஷயங்களை உலகத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மத நூல்கள் இருக்கு. எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி சார் நீங்க அடிச்சு நீங்க சொல்றீங்க வேதாந்திகள்லாம் வேதாந்தம் தான் பிரமாணம் அப்படின்னு ஒவ்வொரு ரத்த நாளங்களிலும் உடம்புலையும் அந்த பிரமாணமான வேதாந்த பிரமாணம், உபனிஷத் பிரமாணம்ன்றது அப்படியே ஊற வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல சொல்லியிருக்கக்கூடியதான ஜீவ பிரம்ம ஐக்கியமானது எப்படி சார் பாசிபிள்? எப்படி சார் இந்த பிரமாணத்தை நம்ம நம்பி இல்ல இப்படி ஒரு வாழ்க்கையை பண்ண முடியும் சார்? இவ்வளவு புத்தகம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தள்ளிட்டு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஒரு ஓரமா அந்த சந்தேகம் இருக்கு. இதுக்கு பேரு அந்த பிரமாணத்துல ஒரு அசம்பாவனை. ஒரு பிரமாணம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக சிரவணம் பண்ணும் பொழுது குருவானவர் அதற்காகத்தான் உட்கார்ந்து நமக்கு இந்த சந்தேகம் இல்லாதபடி இப்ப தொன்று தொட்டு ரிஷிகள்லாம் இதுதான்பா சொல்லி கொண்டு வந்தார்கள்,
இதுல இருக்கக்கூடிய ஒரு திவலை தான் வெளியில போய் 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 அப்படி ஒரு டீச்சிங் மாதிரி ஆகி எல்லாரும் சொல்றாங்கன்னா எங்கேருந்து வந்தது? எல்லாம் இதுல இருந்து போனதுதான். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உபனிஷத் பிரமாணம் தான் அப்படின்னு, வேதாந்த பிரமாணம் தான் அப்படின்னு சொல்ல. சரி, சந்தேகம் வந்தது. வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் உத்தம அதிகாரியாக இருந்தானே ஆனால் அவன் சிரவணத்தினாலேயே அந்த ஞானத்தை பெறுகிறான். ஓகே. மந்த அதிகாரியாக இருந்தானே ஆனால் அவனுக்கு மனனமும் நிதித்தியாசனமும் அவசியம். சில பேர் இன்டலெக்டா இருப்பான், சிரவணமும் அவனுக்கு சந்தேகம் இல்லாம ஆறுது, மனனமும் பண்றான், ஆனாலும் அந்த அசிமுலேஷன் வரல அப்படின்னா அவன் திரும்பி அது தியானம் பண்ண வேண்டியது, அதை நல்லா ஊனி நினைக்க வேண்டியிருக்கு. அந்த படிப்பு அவனதாக ஆகிற வரைக்கும் அவன் முயற்சி பண்ண வேண்டியது. இப்படி பண்ணானே ஆனால் நிதித்தியாசனம் வருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி சொன்னார். ஓகே. எவ்வளவு நாள் தான் இந்த உத்தம அதிகாரி விஷயத்துல கேட்கும் போதே அவனுக்கு ஞானம் வந்துட்டு போயிட்டான் சார். அந்த அதிகாரிகள்லாம் சொன்னீங்களே, அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நாள் தான் இதை பிராக்டிஸ் பண்றது சொல்லுங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. யாவத் காலம் நீங்க இப்ப பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னா தியானம் பண்ணிட்டே இருக்க, நீங்க தைலதாரவத்து அவிச்சின்ன விருத்தியா தத்து தியானம் இஷ்யத்தே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அப்படியே நீங்க அதை என்ன பண்ணணும், அவிச்சின்னத அப்படியே நடுவுல அந்த விச்சின்னம் வராம அந்த எண்ணங்களை வைத்துட்டு அந்த ஆத்மாவை பற்றிய எண்ணங்களையே பிரவாகமா நினைத்து கொண்டு இருக்க வேண்டியதுன்றதுதான் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு நாள் சார் இந்த பூமிக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை நான் எதுவரை செய்ய வேண்டும்? எதுவரை செய்ய வேண்டுமா? நீங்க எது வரைக்கும் கிணத்துல நோண்ட போறீங்க? தண்ணி வர வரைக்கும். தண்ணி வந்த உடனே நீங்க நோண்டுறது நின்று போயிடும், அவ்வளவுதானே? அதே மாதிரி இந்த ஞானம் வர வரைக்கும் இதை செய்து கொண்டுதான் இருக்கணும். பௌன புண்ணிய சிரவணம் புரியா புனப்புனகா சிரவணம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நிச்சயமாக வருகிறது. எப்படி வந்தது? நம்ம கார் ஓட்டும் போது முதல் நாள் கத்துக்க போகும்போது வரவே இல்லை. அந்த ஆக்சிலேட்டரையும் கிளச்சை விட்டுட்டு அந்த ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுன்றது சரியா வர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது ஒரு பர்டிகுலர் டேல பர்டிகுலர் மூமெண்ட்ல அது வந்துருக்கு. அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. நம்மள அறியாமையே போய் இதெல்லாம் நினைப்பே இல்லை. அது கத்துக்கும் போதுதான் இந்த நினைப்பெல்லாம் வந்தது. ஐயோ, இது நம்ம லெப்ட்ல வச்சிருக்கிறது கிளச்சு, இந்த கிளச்சை பார்த்து எடுக்கணும், இந்த இதை பார்த்து இதை அமுக்கணும், இந்த ஆக்சிலேட்டரை அப்படின்றதெல்லாம் இருந்தது. இப்ப என்னாச்சு, சர்வசாதாரணமா அது போயிருக்கு இல்லையா? நம்ம முதல்ல போய் இருக்கும்போது நான் இன்னாரு, நான் புது ஆளு அப்படின்றதுக்கு யாராவது கேட்டா என்ன சொல்றது, நான் இப்பதான் கம்பெனில சேர்ந்தேன்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்படி பழகி போனோம்னா அந்த கம்பெனி நம்மளது மாதிரி ஆகுது. அப்படி நேரம் ஆபீஸ் உள்ள போறோம். சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சோம். சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனா திடீர்னு ஒரு பர்டிகுலர் டே பேலன்ஸ் வந்துருக்கு. பேலன்ஸ் வந்த உடனே போக ஆரம்பிச்சுட்டோம். இதே மாதிரிதான் கேட்டுக்கொண்டே இருந்தோமே ஆனால், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் கூடி நம்ம பண்ணிக்கொண்டே வந்தோமே ஆனால் ஒரு நாள் அது வந்துவிடும் அப்படின்னு கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ 815வது ஸ்லோகம் இல்லையா? தாவத் காலம் பிரயத்னேன கர்த்தவ்யம் ஸ்ரவணம் சதா பிரமாண சம்சயோ யாவத் ஸ்வபுத்தேஹ ந நிவர்த்ததே. எவ்வளவு நாள் சார், ஹவு லாங் சிரவணம் பண்ணிட்டே இருக்கிறது? நானும் கேட்டுட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா. எது வரைக்கும்? யாவத்து பிரமாண சம்சயா, பிரமாண அசம்பாவனை. சிரவணம்னா என்ன அர்த்தம்? பிரமாண அசம்பாவனையை நீக்குவது. மனனம்னா என்ன அர்த்தம்? பிரமேய அசம்பாவனையை நீக்குவது. நிதித்தியாசனம்னா என்ன அர்த்தம்? விபரீத பாவனையை நீக்குவது அப்படின்னு அர்த்தம். விபரீத பாவனையை நீக்குவது நிதித்தியாசனம். பிரமேய அசம்பாவனையை நீக்குவது மனனம். பிரமாண அசம்பாவனையை நீக்குவது சிரவணம். இப்போ இந்த பிரமாண அசம்பாவனை, பிரமாண சம்சயம் இருக்க, யாவத்து ஸ்வபுத்தேஹ, உங்களுடைய புத்தியில இருக்கோ, எது வரைக்கும் இந்த பிரமாணத்துல டவுட் இருக்கோ, ஸ்வபுத்தேஹ ந நிவர்த்ததே, இது வரைக்கும் இருந்து அது நீங்காமல் இன்னும் இருக்குன்னா, இவ்வளவு நாள் கேட்டு கூட உங்களுக்கு அந்த உபனிஷத் தான் சத்தியம், அதுதான் வாழ்க்கை, அது ஒண்ணுதான்
அப்படின்ற ஒரு நிச்சயம் ஏற்படாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், தாவத் காலம் அது வர வரைக்கும் நீங்க என்ன பண்ண, சதா பிரயத்தன எப்பொழுதும் முயற்சியோட சிரவணம் கர்த்தவியம் அப்படின்ற தாவத்காலம் பிரயத்தனேன சிரவணம் கர்த்தவியம் சதா அப்படின்ட்டார். சதா பிரயத்தனம் பண்ணிட்டே வரும். எது வரைக்கும் பிரயத்தனம் பண்ணணும்னா அந்த டவுட்டே உங்களுக்கு வந்து அவங்க உபனிஷத்து அப்படின்னு எல்லாத்துக்கும் உபனிஷத்து எப்படி சார் இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு சந்தேகம், எங்க சாட்சிகள் ஒரு சமயம் வரும்போது அப்ப அன்னப்பிராசனம் வந்து நாமகரணத்துக்கு அப்புறம் தான் பண்ணி ஆகணும். ஆனா ஒரு குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்தது, ஒண்ணு நாமகரணம் 6 மாசம் ஆயிடுத்த உடனே இதை பண்ணிட்டு அப்புறமா நாமகரணம் பண்ணாம ஏதோ டிஸ்கஷன் வரும்போது அவர் என்ன சொன்னார், நாமகரணத்துக்கு அப்புறம் தான் அன்னம் பண்ணோம், நாமம் அன்னம் ஜாயத்தே அப்படின்னு தான் முண்டகோபநிஷத்துல படிச்சிருக்கு அப்படின்னு இது ஒரு பிரமாணமா சொன்னார் சார். சொன்ன உடனே எனக்கு என்ன கப்புன்னு சொல்லிவிட்டாரு. நாமம் அன்னம் ஜாயத்தேன்னு நாங்க சொல்லியிருக்கு, முதல்ல நாமம் படிச்சிருக்கு அப்புறம் அன்னம் படிச்சிருக்கு, அதான பாக்குறோமா நாமகரணம் ஆகி 6வது மாசம் தானேப்பா இது, உபநிஷத்துல இருக்கிறது தானேப்பா சொல்றீங்க, தர்மசாஸ்திரத்துக்கும் உபநிஷத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இவருடைய ஆபஸ்தம்பரனுடைய சூத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தடவை கபர்தி வியாக்கியானத்தை பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த கபர்தி வியாக்கியானத்துல இதையே கோட் பண்றது. முண்டகோபநிஷத்துல நாமம் அன்னஞ்ச ஜாயத்தேன்னு சொல்லியிருக்கு, நாமத்துக்கு அப்புறம் தான் அன்னப்பிராசனம் வருது, அன்னப்பிராசனம் வந்தாதான் 6ஆம் மாசம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பதான் நமக்கு புரியுது, அட எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, உபனிஷத். இந்த பிரமாணம் அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு வரணும் இல்லையா. இது வந்துருச்சுனாக்கா ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்துல ஒரு நிச்சயம் ஏற்படுவிடும். இந்த ஏற்படாத வரைக்கும் நமக்கு சந்தேகம் இருக்கிறது, பிரமாண சம்சயம் இருக்கிற வரைக்கும், நம்ம புத்தியை விட்டு நீங்காத வரைக்கும் நமக்கு அது வரலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும், திரும்ப திரும்ப இந்த சிரவணத்தை பண்ணிப்போம். பௌன புண்ணிய சிரவணம் புரியாத் அப்படின்னு புனః சிரவணம். எது வரைக்கும் பிரமாண சம்சயம் நம்ம புத்தியில இருந்து விலகிறதோ அது வரைக்கும் சிரவணம் செய்ய வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. இந்த பிரமாண சம்சயம் விலகிற வரைக்கும் நம்ம திருப்பி கேட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வேதாந்தத்துல சொல்லி இருக்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கவே கூடாது. உபனிஷத்தினுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சோம்னா சரி சார், அது தெரியறதுக்கு என்ன பண்ணணும், உபனிஷத் கருத்து இதுதான், பிரமாண சம்பாவனை இதனால் நீங்கும் அப்படின்னா தாத்பரியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உபனிஷத்தை தாத்பரியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். உபக்ரம உபசம்ஹாரௌ அப்யாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோ உபபத்தி ச லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை போன தடவை நெசி விசேஷமாக நம்ம பார்த்தோம். தாத்பர்ய நிஷ்டயம் 811வது ஸ்லோகம் போன கிளாஸ்ல பார்த்தோம். சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஷட்பிஹி லிங்கைஹி சதத்வயே பரே பிரம்மணி தாத்பர்ய நிஷ்டயம் சிரவணம் விதுஹு. சிரவணம்னா இந்த 6 லிங்கத்தை கொண்டு பண்ண வேண்டியதுதான். உபக்கிரமம் உபசம்ஹாரம். ஒன்று பேசணும், ஒரு புஸ்தகம் படிக்கிறோம், ஒரு லெக்சர் போறோம், ஒரு உபனிஷத் படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்கு, கடைசியில என்ன சொல்லியிருக்கு, இது 2 ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ஒரே விஷயத்தை சொல்லியிருந்தால் அதுதான் தாத்பரியம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இது ஒரு மெஷரிங் ராடு. உபக்கிரம உபசம்ஹாரம். அடுத்தது அபியாசா. அபியாசம் அடிக்கடி அடிக்கடி சொல்ல வேண்டியது, அதுக்கு பேர் தானே அபியாசம் இல்லையா. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லணும், ஏன்னா அப்பதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும்ன்றதுக்காக. இப்படி ஒரு லெக்சர்ல அடிக்கடி ஒருத்தர் சொல்லி கொண்டே இருந்தா அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம், இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு. ஒரு புஸ்தகத்தினுடைய இன்டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டுன்னா அதுதான் இன்டென்ஷனா இருக்கும். அது திருப்பி திருப்பி நீதாம் பிரம்ம நீதாம் பிரம்ம நீதாம் பிரம்ம தத்துவமசி 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 தத்துவமசின்னு அபியாசம் 9 தடவை சொல்றதுன்னா என்ன அர்த்தம், தாத்பரியமா யோசிச்சு பார்த்தா அதுதான் வேதாந்தத்தினுடைய கருத்தாக இருக்க வேண்டும், உபனிஷத் கருத்தாக இருக்க வேண்டும். சரி, 3வது அபியாசோ அபூர்வதா. உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்கி பிரமாணங்கள் சிக்ஷம் அனுமானம் உபமானம்
அர்த்தாபத்தி, அனுபலப்தி போன்ற பிரமாணங்கள்னால அறிய முடியாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது எது? சப்த பிரமாணமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தம் தான், உபனிஷத் தான். அதனால வேறு பிரமாணங்கள்னால நாம தீர்மானிக்க முடியாமல் ஒண்ணு புதுசாக இங்க சொல்லித்தேயானால் அபூர்வத்தை. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், யாருமே சொல்ல நீதான் பிரம்மன்னு இல்லையா, ஈஸ்வரனும் நீ ஒண்ணுன்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னு எந்த சாஸ்திரக்காரனாலும் சொன்னாங்க? சொல்லவே இல்லை இல்லையா. வேதத்தை நம்பக்கூடியதாக இருக்கக்கூடிய சாங்கியனும் சொல்லல, யோகனும் சொல்லல, நியாயமும் சொல்லல, வைசேஷிகமும் சொல்லல, பூர்வ மீமாம்சையும் சொல்லல. ஒருத்தனே ஒருத்தன் உத்தர மீமாம்சை. அந்த உத்தர மீமாம்சால சொன்னா கூட அதை கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் 2 பேர் துவைத்தி இருக்கா, விசிஷ்டாத்வைத்தி இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, இதுதான் அப்படின்றத தீர்மானம் பண்றதுக்கு எது உதவி பண்றது? இந்த வேதாந்தம் தான், அத்வைதம் தான் அப்படின்றது தெரியாது. நம்முடைய ரிஷிகள்லாம் சொன்ன அத்வைதம், ஆச்சாரியால் எழுதின பாஷ்யம், யாஜ்ஞவல்கியர் எழுதின பாஷ்யம், அவர் சொன்னது, இவர் சொன்னது, இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அப்பய தீட்சிதர்ல இருந்து இல்லையா எல்லாம் இன்னி தேதி வரைக்கும் எத்தனையோ பண்டிதர்கள்லாம் எழுதியிருக்கக்கூடிய வரைக்கும் பார்த்து நம்ம டிசைட் பண்ண வேண்டி இருக்கிறது. இப்படி அபூர்வத்தை இங்க இருக்கு. அதற்கு பிறகு பலம், அபூர்வத்தா பலம் அப்படின்னா பிரயோஜனம் அப்படின்ற அர்த்தம். பிரயோஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பிரயோஜனம்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிவதன் மூலமாக மோட்சம் எனக்கூடிய பிரயோஜனமானது நமக்கு ஏற்படுகிறது. ஆகையினால பிரயோஜனம் பிரயோஜனம் அப்படின்றது நமக்கு கிடைக்கிறது, பலம். இதுதான் பிரயோஜனம். அறிவதனால விசேஷமான ஒரு அறிவு ஏற்படணும். என்ன விசேஷமான அறிவு? நானே பிரம்மம் அப்படி எனக்கூடிய ஒரு பெரிய அறிவானது ஏற்படுகிறது இல்லையா, அதுதான் பலம். இந்த பலத்தை உத்தேசித்து அது ஒரு தாத்பரியம். இதுதான் சார் பலம்னு தெரிஞ்சதுன்னா ஈடுபாடு வரும். ஆரம்பத்திலையும் முடிவுலையும் சொன்ன விஷயத்தை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவுல திருப்பி அதையே சொல்லி புரிய வச்சாரையானால் அது தாத்பரியம் என்று கண்டுபிடிக்கலாம். வேறு யாருனாலையும் அறிய முடியாம இவர் ஒண்ணு புதுசா சொன்னாருனாக்க அதனால அறியலாம். எதை அறியறதுனால பிரயோஜனம் ஏற்படுகிறதோ அதை செஞ்சலாம். சரி, இன்னொரு விஷயம் இருக்கு, அர்த்தவாதா. அர்த்தவாதம்னா ஸ்லாகிச்சு பேசுறது, ஆஹா ஓகன்னு சொல்றது இல்லையா. வேதத்தினால மட்டும்தான் முடியும், உபநிஷத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கும் மேலே இருக்கு இந்த ஆத்மான்னு சொல்ல போறோம் அப்படின்னா அது வரைக்கும் இது அவசியம். ஸ்லாகிச்சு பேச வேண்டியிருக்கு. இந்த உபனிஷத் பிரமாணத்தை ஸ்லாகிக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் ஒரு பொருளை விற்கணும்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நெசசரி இல்லையா. அப்படி சொன்னாதான் மனசுல தேய்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நம்ம சாதாரணமா சொன்னோம்னா கூட இந்த இந்த இடத்துல இருந்து இதை வாங்கி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா சொன்னோம்னா உண்மை எப்படி சொல்ல வேண்டியதானே அப்படின்றது இல்லை, நம்ம வழக்கம். அது கொஞ்சம் ஸ்லாகிச்சு சொல்லுவோம், நமக்கு பிடிச்ச வச்சிருப்போம். என்னமா எடுக்கிறாரு கிளாஸ் அப்படின்மா, என்னமா எடுக்கிறாரு. அது ஒரு உக்தி இல்லையா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு உக்தி. அந்த உக்தியின் மூலமாகவும் சொல்லலாம், தாத்பரியத்தை சொல்லலாம். இது ஒரு அர்த்தவாதம். உபபத்தி எல்லாத்த விட முக்கியம் என்ன, லாஜிக்கலா அதை சொல்லணும். எனக்கெல்லாம் லாஜிக்கலா சொன்னதான் சார் புரியும். என்ன, நான் எல்லாம் ரேஷனலா பார்க்கக்கூடிய ஆள் சார், நான் ப்ராக்மேட்டிக்கா இருக்கணும் சார் அப்படின்றீங்களா? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயம். இப்படி உபக்கிரம உபசம்ஹாரம், அபியாசம், அபூர்வத, பலம், அர்த்தவாதம், உபபத்தி, இப்படி 6 விதமான அடையாளங்கள், லிங்கங்கள்னு பேரு. லிங்கம்னா அடையாளம். 6 விதமான அடையாளங்கள்னால தாத்பரியத்தை கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு இருந்தாலே தாத்பரியம் இருக்கு. நமக்கு கூட ஒரு 4-5 கிடைச்சதுன்னா இப்படி 6 இருக்கு. அத்வைத சாட்சாத்கார் விஷயத்துல, ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயத்துல 6 இருக்கு அப்படின்னு உபனிஷத் பிரம்ம வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அலசி அப்படியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியார் இல்லையா. இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டதுனால நமக்கு சந்தேகமே இருக்காது. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு பிரமாண அசம்பாவனை நீங்க போயிடும் அப்படின்றாரு. அடுத்தது, இந்த தாத்பரிய நிர்ணயங்களை அறிந்தால் ஒரு நல்ல குரு கிட்ட உபனிஷத்தை சிரவணம் பண்ணோமே ஆனால் நமக்கு இந்த சந்தேகம் தானே உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமானது நமக்கு தெரிய வந்துவிடும்.
தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது போகவே போகாது. அதனால வேதாந்தம் தான் பிரமாணம், தீர்மானம். இது பிரமாண அசம்பாவனை போறதுக்கு சிரவணம். சார் சிரவணம் பண்ண பிரமாண அசம்பாவனையும் போனா போலியும் தெரியுது. ஆனா பிரமேயத்துல விஷயம் இருக்குல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாமைக்கிய விஷயத்துல கொஞ்சம் சம்சயம் இருக்கதா சார் இருக்கு. நான் எப்படி சார் பரமேஸ்வரனா ஆக முடியும்? லாஜிக்கலா சொல்லிட்டு தான் வருது. எனக்கு புதிய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வத்திரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி எல்லாம் புரியுது. ஆனா அந்த பிரமேயத்துல அந்த ஐக்கியமானது எப்படி சார் எனக்கு ஏற்படும்? நான் எப்படி சார் பிரம்மமும் நானும் ஒன்னா இருப்போம், பரமேஸ்வரன்னா நானும் ஒன்னா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆத்மாவுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் இல்லையா, அது சந்தேகம் பண்ணி இல்ல நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிரமேய அசம்பாவனை போகணும் அப்படின்னு சொன்னா உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியங்கள் நன்னா ஊனி அதை நமக்களோட அப்ளை பண்ணி பார்த்து கொண்டே வந்தோமே ஆனால் இந்த சந்தேகம் தீரும். பிரமேய சம்சயோ யாவத் ஆவத்து ஸ்ருதி யுக்திபிஹி ஆத்மயாதாத்ய நிஷ்சித்யை கர்த்தவ்யம் மனனம் முஹு. யாவத் காலம் பிரமாண சம்சயம் உங்க புத்தியை விட்டு நீங்களையோ தாவத்காலம் பிரயத்தனத்தோட நீங்க சிரவணம் பண்ணணும் அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னோம். எது வரைக்கும் சார் சிரவணம் பண்றது? அப்பா உனக்கு அப்புறமே பிரமாண அசம்பாவனை என்னைக்கு போறதோ அது வரைக்கும் நீ சிரவணம் பண்ணிதான் ஆகணும்னாரு. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? பிரமேய அசம்பாவனை இருக்கிற வரைக்கும், பிரமேய விஷயத்துல உபனிஷத் விஷயத்துல சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணா ஆத்மாவுடைய சொரூபம் இன்னும் சரியா தெரிந்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுல சொன்ன ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய உன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றதை நிச்சயம் பண்ணி கொள்வதற்காக ஸ்ருதியோடையும் யுக்திகள், அதுக்கு நிறைய இடத்துல யுக்திகள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த யுக்திகள் கூட சேர்த்து நீங்க முகுகு அடிக்கடி மனனம் கர்த்தவியம், சிந்தனம் கர்த்தவியம், அனுச்சிந்தனம் கர்த்தவியம் அப்படின்னு. யாவத்து பிரமேயம் அப்படின்னா சொல்லக்கூடிய பொருள், பிரமாணம் சொல்லக்கூடிய கருவி பிரமாணம். இது பிரமேயம் என்ன, அதுல சொல்லி இருக்கக்கூடிய பொருள். அந்த பொருள்ல உங்களுக்கு சம்சயம் இருந்தது, அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண, சொல்லப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அத புத்தி சக்தியோட ஸ்ருதி யுக்தி இல்லையா, யுக்தியான வாதங்கள் எல்லாம் அங்கங்க சொல்லியிருக்கு இல்லையா. நமக்கு எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. பாம்பு திருஷ்டா, கயிறு பாம்பு மாதிரி அப்படின்னு, கிளிஞ்சல்ல பாக்குற மாதிரி, பாசியை நீக்கினாக்க தெளிந்த நீர் மாதிரி, தெளிந்த நீர்ல போய் இன்னும் கொஞ்சம் நீரை போனா திருப்பி எடுக்க முடியாது, பிரம்மத்தோட ஆத்மா கலந்து விட்டது ஆனால் திரும்ப எடுக்கும். இப்படி ஒரு உபனிஷத்துலயும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் நினைத்து பார்க்க வேண்டியது இல்லையா. அது அப்படியே ஆபத்து ஆத்ம யாதார்த்திய நிஷ்டித்தியை, நம்மளுடைய ஆத்மாவுடைய உண்மையான யாதார்த்தியம் யதா அர்த்தம் யதா எப்படி இருக்கோ அப்படி தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு இந்த சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா. அது வரைக்கும் திருப்பி அந்த யுக்திகள், ஸ்ருதியில சொல்லி இருக்கக்கூடிய குரு சொல்லி கொடுத்ததான யுக்திகள் சேர்ந்து நாம அதை நினைத்து ஸ்ருதி யுக்திபிகி முகுகு அடிக்கடி மனனம் கர்த்தவியம் அப்படின்னு சொன்னார். 816வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்ப 817 சிரவணம் ஆச்சு. பிரமாண அசம்பாவனை போறதுக்கு சிரவணம், பிரமேய அசம்பாவனை போக்கத்துக்கு மனனம் அப்படின்னு சொல்றாரு. சிரவணத்தினால வேதத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்றது தெரியுது. உபனிஷத்துல கூடிய பொருத்தமா கரெக்டா தான் இருக்கு சார், ஆனா அது பொருத்தமா இல்லாத மாதிரி ஒரு அனுபவத்துல வரலையே சார், எனக்கு விரோதமா இருக்கே சார் அப்படின்னு சொன்னா அது வாஸ்தவம் தான்ற நிச்சய புத்தி ஏற்படும்னா என்ன பண்ணணும்? திருப்பி அதுல சொன்ன அந்த ஐடியாஸ், அந்த யுக்திகளை எல்லாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் அது வந்துவிடும் அப்படின்னு. இப்ப இன்னும் நிதித்தியாசனம், அது என்ன? விபரீத பாவனா. நம்மளுக்கு
ரொம்ப நாளா பிறந்து 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 திடீர்னு ஒரு ஜென்மால இப்போ போய் வேதாந்த கிளாஸுக்கு போயிட்டு நேரம் ஒருத்தர் வந்து நீங்க தான் பிரம்ம சார் அப்படின்னு சொன்னா எப்படி சார் ஏத்துக்கணும்? எத்தனை வருஷமா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நானு 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 நினைச்சு இல்லையா, எத்தனை ஜென்மா மாடா இருக்கும்போது, ஆடா இருக்கும்போது, கொசுவா இருக்கும்போது, போன ஜென்மால திருடனா இருக்கும்போது, அதுக்கு முந்தின ஜென்மால இல்லையா பெரிய ஞானிய பெரிய கர்மடரா இருந்து யாகங்கள்லாம் பண்ணது, இப்படி பலவிதமான ஜென்மாக்களை நாம அனுபவிச்சிருப்போம். எல்லா ஜென்மாலையும் ஒன் திங் வாஸ் காமன், ஒன் த்ரெட் என்ன, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை நான் எனக்குரிய கருதுவது இருந்தது. இப்போ அத போய் கொஸ்டின் பண்றது இந்த வேதாந்தம். நீ அது இல்லப்பா, நீ உனக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் வெதிரிட்டா பஞ்ச கோஷத்துக்கும் உனக்கு சம்பந்தமே, நீ சொல்றதெல்லாம் தப்புப்பா. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் மேல் அப்படி எல்லாம் சொல்றது, ஐ எம் ஹங்கிரி அப்படிலாம் சொல்றது இல்லப்பா. கோஷத்தோட போய் மிஸ்டேக் பண்ணிட்டு பிரமத்துல கயத்துல பாம்பு மாதிரி பார்த்துட்டு எதையாவது கொலைண்டு கிடக்கு, அதெல்லாம் கிடையாதுப்பா நீ அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றது நல்லா இருக்கு, திட்டுறது நல்லா இருக்கு, அடிக்கிறார், எல்லாம் ரைட்டு, அன்பா சொல்றாரு எல்லாம். ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கதான், விபரீத பாவனை இருக்கே சார் எனக்கு அப்படின்னா, இதான் விபரீத பாவனை. வேதம் சொல்ற சந்தேகத்துல சிரவணத்தினால தெரிஞ்சுட்டு மனநத்தினால வாஸ்தவம்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் பல காரணங்கள்னால நமக்கு இந்த அனுபவம் வராமலேயே போய் விடுகிறது. அது என்ன பண்றது அப்படின்னு சொல்றது. நமக்கு இது நல்லதான் சார், வேதம் அப்படிதான் சார் சொல்லும், இல்ல எந்த பாபம் பண்ணக்கூடாது, உள்ள வெங்காயம் சாப்பிடாத, உள்ளி கொண்டு காஞ்சம் பட்சையே எல்லாம் சொல்றது, சுராம் நம்பிபேத்து அப்படின்னு சொல்றது, பொய் சொல்லாது, யார் மேலேயும் கோவப்படாது, யாரை பார்த்தும் பொறாமப்படாது, எல்லாம் சொல்லி தருது சார் நமக்கு. ஏன்பா உன்னை யாராவது கடிக்கி பேசிட்டான்னா உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, நீ மாத்திரம் எப்படிப்பா இன்னொருத்தர கடிக்கி பேசலாம், தெரியறது இல்லையா உனக்கு, அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குது. ஆனா நம்மளால முடியலையே சார், அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா. அது செய்யக்கூடாதுன்னு தெரியறது, செய்யக்கூடாதுன்னு நமக்கு எல்லாம் இருந்தாலும் பலவித காரணங்கள்னால என்னுடைய ஆபீஸ் சிச்சுவேஷன், வீட்டு சிச்சுவேஷன் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க இல்லையா. இது அது மாதிரி ஆத்ம விஷயங்கள்லயும் சிரவண மனனங்கள்லாம் சந்தேகம் இல்லாமல் பண்ணாலும் அனுபவத்துக்கு வருதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதனால நான் படிச்ச படிப்புக்கும் எனக்கும் நடுவுல ஒரு கேப் ஒண்ணு வந்துட்டு, அந்த கேப் நீக்கணும். விபரீத ஆத்மதீஹி யாவத் ந வினஷ்யதி சேதசி தாவத் நிரந்தரம் தியானம் கர்த்தவ்யம் மோக்ஷமிச்சதா. யாவத் விபரீத ஆத்மதீஹி, எதுவரைக்கும் இந்த அனாத்மால போய் ஆத்மான்னு எனக்கூடிய எண்ணம் வருகிறதோ, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாததுல எனக்கு உயிர் சார், இந்த நாய் மேல எனக்கு உயிர், என் பையன் மேல எனக்கு உயிர், என் பேரன் மேல எனக்கு உயிர் இல்லையா, எங்க ஊருனாலே எனக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் சார் இருக்கு. நான் படிச்ச ஸ்கூல்ல எனக்கு அப்படி இப்ப கூட அதுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கும் சார். நன்றியை மறக்க கூடாது சார், எப்பவோ சொல்றான் இல்லையா. இதெல்லாம் எதனால வருது? அனாத்மாவை ஆத்மா என்று பார்க்கக்கூடிய காரணத்தினால. இந்த அனாத்மாவில ஆத்மா எனக்கூடிய எண்ணமானது இவ்வளோ சிரவணம் பண்ணியும் மனனம் பண்ணியும் போக மாட்டேன்னு சொல்லி என்ன கழுத்தறுத்து இருக்க, அதுதான் விபரீத பாவனை. இது எது வரைக்கும் இருக்கோ ந வினஷ்யதி சேதசி, இந்த ஆத்மா அனாத்மாவில ஆத்மா என்ற எண்ணம் எது வரைக்கும் நாசமாகும் இல்லையோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீங்க கேட்ட சிரவணத்தையும் நீங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மனநத்தையும் அப்படியே நினைச்சு நினைச்சு நிரந்தரம் தியானம் கர்த்தவியம். நிரந்தரம் அது வரைக்கும் தியானத்தை பண்ணிக்கொண்டேதான் நிதித்தியாசனம் இல்லையா, பிரம்மரூப நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதா. எப்போ மோக்ஷம் இச்சதா, மோட்சத்திலே ஆசை இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேற வழி கிடையாது சார் இது. இதனால்தான் நான் அந்நியப்பந்தா அயனாய வித்தியதே, நான் அந்நியப்பந்தா வித்தியதே அயனாய, வேற போக்கிடமே கிடையாது சார். திஸ் இஸ் தி ஒன்லி வே அவைலபிள். யூ ஹாவ் டு பௌன புண்ணிய சிரவணம் புரியா அப்படின்னு ஒரு நாள் நிச்சயமா வரும். கேட்கணும், சிரவணம் மன நித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கு. சிரவணத்திலேயே மனநம் நித்தியாசனம் இன்க்ளூடட்.
மனநத்திலேயே நீங்க சிரவணத்தைதான் நினைச்சு பாக்குறீங்க. நிதித்தியாசனத்துல சிரவண மனனம் பண்ணதை தானே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம். பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக வரும். யாவத் ந தர்க்கேன நிராசிதோபி திருஷ்ய பிரபஞ்சஸ்து அபரோக்ஷ போதாத் விலீயதே தாவத் அமுஷ்ய பிக்ஷோஹ தியானாதி சம்யக் கரணீயமேவ. யுக்தியினால நமக்கு நல்லா தெரியுது பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ. எத்தனை தடவை கிளாஸுக்கு வந்து கேட்டாச்சு, அடிச்சு தெரியும். இது பொய்ப்பா, காயமே இது பொய்யடா, காத்தடைத்த பொய்யடா, எல்லாம் தெரியும் நமக்கு. மசான வைராகியம் மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாரும் அந்த பணத்தை தூக்கின்னு போகும்போது இன்னைக்கு வரும்போது அவங்க பேசுற பிலாசபி டாப்பா இருக்கும். இந்த 4 பேர் தூக்கின்னு போறவங்க, அந்த கூட போறவங்க, அங்க காரியங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க சார் மனுஷனுடைய லைஃப். ஒரு நிமிஷம் சார் பார்த்தால இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தண்ணி கேட்டாரு, தண்ணி எடுத்துன்னு வரத்துக்குள்ள போயிட்டாரு சார் இல்லையா? நம்ம சொல்றோம் வந்து இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இருக்கிற கொஞ்ச நாள்ல நல்லதை பண்ணிட்டு போவோமே சார். என்ன சார், லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நம்ம நாளைக்கு கத்தால இருப்போமான்னு தெரியாது அப்படின்ற பிலாசபி எல்லாம் பேசுவோம். எல்லாம் இப்போ வந்து ஆத்துல வந்து குளிச்சுட்டு போனோம், உடனே கிடுகிடுன்னு மத்தியானம் கிளம்பி பசங்களோட சேர்ந்து சினிமா போனோம் இல்லையா? எத்தனையோ வேலைகள் இருக்கு, நமக்கு ஆபீஸ்க்கு போனோம், கவனிக்கணும், ஏதோ வச்சிங்களேன் நல்லது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம், யுக்தியினால நமக்கு தெரியறது, தெரிந்தாலும் அது நடைமுறைக்கு வர மாட்டேங்க. அது மாதிரி பிரபஞ்சம் பொய், பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றது சார் பிரபஞ்சம்னு. ஆனா அது நமக்கு மறையறதா? நம்மளுடைய ஞானத்துல இருந்து அது என்ன மறையறதான்னு பார்த்தா மறையல, பொய் தானே. சாப்பிடாம இருங்களேன்னாக்கா அது முடியுமா? முடியல இல்லையா? மறைய மாட்டேங்கிறது. அப்ப என்ன ஆச்சு, அது வரைக்கும் இந்த தியானமானது அவசியம்ன்றத நமக்கு புரிஞ்சு கொடுக்குது. இன்னும் கூட நமக்கு அந்த விபரீதமான ஒரு டென்ஷன் வந்துடுறது. உலகத்துல ஏதோ ஒரு நடந்ததுன்னா பேப்பர் படிக்க டென்ஷன் ஆகணும், உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? ஆத்துல யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி உட்காந்துருக்கான் சார் இவன். ஏன்? நம்ம தான் படிச்சதை அப்ளை பண்ணல, படிச்சதை அப்ளை பண்ண வேண்டும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதுதான் தியானம், இதுதான் நிதித்தியாசம். படித்ததை அப்ளை பண்ணி பார்க்கணும் நீங்க. யாவத் ந தர்க்கேன நிராசிதோபி திருஷ்ய பிரபஞ்ச பிரபஞ்சஹாது அபரோக்ஷ போதாத். நாம காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சமானது இல்லையா, நமக்கு ஆத்மாவுடைய நாலேஜினால ந விலீயத்தே, அது மறையவே இல்லையா சார் இல்லையா? எப்போ யுக்தியினால எவ்வளோ யுக்திகள்லாம் படிச்சோம், யுக்தியினால நல்லா புரிஞ்சுனேன் சார், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தர பர்மனன்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சார் இல்லையா அப்படின்னு சொல்லணும். என்ன சார் பெரிய ஜாப், 36 38 வருஷம் 40 வருஷம், அதுக்கு மேல எது பர்மனன்ட் உலகத்துல? நீங்க கட்டினீங்களே வீடு, அது பர்மனன்டா? 400 வருஷம் பொறுத்து இந்த வீடு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏன் இந்த ஊர் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கா? அவர் 5000 வருஷம் முன்னாடி இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆனானப்பட்ட லங்கை எல்லாமே அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் கீழே போயிடுச்சு, கடலுக்கு போயிடுச்சு. காலத்துல எல்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியுது. தெரிந்த போதிலும் தற்கேன நிராசிதா அப்படி இந்த யுக்திகள்னால விளக்கப்பட்ட பொழுதிலும் இந்த திருஷ்ய பிரபஞ்சமானது அபரோக்ஷமாக நமக்கு காட்சி அளிக்கிறது, பிரத்யட்சமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது மறையவே மாட்டேங்கிறது சார். அது மறையவே இல்லைன்னா விலீயத்தே. அப்படியா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி நித்தியாசனம் பண்ணும். அதாவது எப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தோணித்தோ, யுக்தியினால தள்ளி விட்ட போதிலும் இந்த பிரபஞ்சமானது ஆத்மாவுடைய பிரத்யட்ச ஞானத்தினால மறைவு இல்லாமல் அப்படியே இருந்து உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ, அது வரைக்கும் நீங்க என்ன தெரியுமா பண்ணோம், தாவத்து அமுஷ்ய பிக்ஷோஹோ. இந்த இடத்துல ஒரு வேலையை காமிச்சார் இந்த சன்னியாசிக்கு அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சவணமான நிதித்தியாசனம் வர வரைக்கும் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சன்னியாசி பெயிண்ட் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு சார் அவனுக்கு இல்லையா? காஷாயம் கட்டிட்டுதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காஷாயம் கட்டிருந்தா சௌகரியம் இல்லை. நல்ல யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க, நீங்க வாட்டு உட்காந்துருக்க. நம்மளா இருந்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்ல இல்லையா? அவரால் உட்கார்ந்து பிரம்மஞானத்தை பண்ணிக்கொண்டே இருக்க முடியும், யாரும் அவரை கேட்க முடியாது. சிவன் போக்குன்னு அவரால் உட்கார முடியும். அந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் இல்லை. ஆனா சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் வந்துருதுன்னு வச்சுங்க, ஒண்ணும் என்ன சன்னியாசி மாதிரிதானே இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இல்ல வேற என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறது? அவனு திருப்பி திருப்பி இந்த வேதாந்த
வேதாந்த சிந்தனை கிளாஸுக்கு போக வேண்டியது, அதையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது. தியானாதி சமயக் கரணீயமேவ, அது பண்ணித்தான் ஆக வேண்டும். அவத்து தற்கேன நிராசிதா அப்படி யுக்திகளால நன்னா புரியுது சார். எல்லாம் இந்த உலகம் பொய்ன்றது நானே லெக்சர் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன் சார் நானு. ஆனாலும் திருஷ்ய பிரபஞ்சம், என்னால பார்க்கக்கூடிய இந்த உலகமானது என்னுடைய பிரத்யட்சத்தை நேரில் விதியத்தை மறைய மாட்டேங்கிறது சார். அது காத்தாலேருந்து அது வந்துடுறது சார். இது இந்த உலகத்தை பொய்யா பார்க்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி எனக்கு வரவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுனாலே சன்னியாசி பெயிண்ட் ஆஃப் மைண்ட் தான். அப்படி இருக்கக்கூடிய அமிஷ்ய புட்சோக, இப்படிப்பட்ட இந்த புட்சுக்கு ஆபத்து இல்லையா? தியானாதி சமயக்கு கரணீயம், அது வரைக்கும் நீங்க இந்த தியானத்தை நிதித்தியாசனத்தை பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதற்கு பிறகு நிறைய பேருக்கு டவுட். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஞானஜ் அப்படின்னு உத்தமதிகாரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய புஸ்தகங்கள்ல ஆச்சாரியால் ரொம்ப டீல் பண்ண மாட்டார் இத. ஆனாலும் நிறைய உபனிஷத்துகள்ல இந்த யோகங்கள், சவிகல்பகம், நிர்விகல்பக சமாதி அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அது உபனிஷத் பிரதிபாத்தியம், அதவே இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. உபனிஷத்துல வந்திருக்குன்னா அதை பேசிதானே ஆகணும். அதனால அங்கங்க ஆச்சாரியார் அப்படி தொட்டு போவ அங்கேயும் அதை பத்தி சொல்ல போறாரு நமக்கு. பாருங்க, சவிகல்போ நிர்விகல்பஹா இதி வேதா நிகத்யதே சமாதிஹி சவிகல்பஸ்ய லக்ஷணம் வச்மி தத் ஸ்ருணு. சமாதிஹி அப்படின்னா அர்த்தம் வேதாந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்த நிலை, அதுக்கு பேர் சமாதி. சில சமயத்துல சாஸ்திரங்கள்ல சமாதி அப்படின்னு சமாதி நிலை அப்படின்னு சொன்னா ஞானி அடைந்து கொண்டு இருக்கக்கூடியதான வேதாந்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை சமாதின்னு சொல்றதும் உண்டு. சில சமயத்துல யோகன் சொல்லக்கூடிய சமாதியும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இல்லையா? ஒன் பாயிண்டடா இருக்கக்கூடியது தான் அந்த சமாதானம். என்ன அது ஒன் பாயிண்டடா இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கோ அதான் சமாதி நிலை. இங்க சமாதி அப்படின்றது என்ன சொல்றது அப்படின்னாக்க, சவிகல்பஹா நிர்விகல்பஹா இது விதா வேதா, இது இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. நிகத்தியதே, பெரியவர்கள் இப்படி ஒரு குரூப் இருக்கு. சவிகல்பக சமாதி முதல்ல வரணும், அதற்கு பிறகுதான் நிர்விகல்பக சமாதின்னு வரணும். சவிகல்பக சமாதியில அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான வரும். நிர்விகல்ப சமாதியில எப்படி இந்த உப்பு தண்ணியில கலஞ்சி போன உடனே உப்பு எது தண்ணி எதுன்னு தெரியாதோ அப்படி இவனும் பிரம்மத்தோட கலந்து விடுவான். அதற்கு நிர்விகல்பக சமாதி என்ற பெயர். அப்படின்னா வேதாந்த சாரம் போன்ற புத்தகங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு இல்லையா? இப்படி சவிகல்ப சமாதியினுடைய லட்சணம் என்ன அப்படின்றதை நானே சொல்லுகிறேன் சுருணு அப்படின்னு சிஷ்யனுக்கு சொல்லிட்டார் ஆச்சாரியார். சவிகல்போ நிர்விகல்பஹா இதி, சவிகல்ப சமாதி நிர்விகல்பக சமாதி அப்படின்னு வேதா நிகழ்த்தியது. இது இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. விகல்பத்துடன் கூடினது அப்படின்னு அர்த்தம். விகல்பத்துடன் கூடின சமாதி சவிகல்பக சமாதி. ஒரு விகல்பமும் இல்லை, டிவிஷன்றது அங்க டிவிஷன்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்குப்பா. அந்த டிவிஷன்லெஸ் நிலையில உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஞாதம், ஞானம், ஞாதா, ஞேயம் என மூணும் இல்லாத ஸ்வரூபம். சவிகல்ப சமாதியத்துல ஞானம் பண்ணுகிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு. உண்மையான ஞானம் என்ன? ஜீவ பரம ஐக்கியம் தான் உண்மையான ஞானம். இதை நான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த அது கொஞ்சம் அது இருக்கு அந்த சவிகல்பத்துல. நிர்விகல்பத்துல அதுவும் இல்லை அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது சமாதியானது. அதுல சவிகல்பத்தை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். லட்சணம், லட்சணம்னா என்ன? டெபினிஷன். டெபினிஷன்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான் தார்க்கிகன். ஒரு பொருளை டிஃபைன் பண்ணான்னாக்க அதுல 3 விதமான தோஷம் இருக்கு. அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் அப்படின்னு 3 தோஷம் இருக்கு. இந்த 3 தோஷமும் இல்லாம நீங்க ஒன்னே சொல்லணும். இப்போ கந்தவதி பிருத்திவி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு வச்சுங்க, கந்தத்துடன் கூடியதுதான் இந்த பூமி அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னு தார்க்கிகம் பெருசு பெருசா எழுதுவோம் இல்லையா? பிருத்திவி அப்படின்றது இங்க ஆதாரமாக இருக்கிறது.
கந்தத்துவம் எனக்கு ஆரோபமாக இருக்கிறது. கந்தம் என்றால் எங்க என்ன கந்தம் என்றால் இந்த இடத்துல வெறும் கந்தம்னு மொத்தம் எடுத்துக்காதீங்க. எங்கெல்லாம் கந்தத்துவம் என்று இருக்கிறதோ அந்த கந்தத்துவம் எல்லாத்தையும் சேர்த்து இதுல எடுத்து அப்படின்னு ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல சொல்லிக்கொண்டே போவார்கள் இல்லையா? அப்பதான் அவங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, டக்குன்னு ஒரு விஷயத்த பேசிட்டான்னு வச்சுங்க. எப்படி சார் இருக்கு மாடு, எப்படி சார் இருக்கும்னு கேட்டோம். பசு மாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொம்போடு இருக்கும் சார். சரியா போச்சா? அப்படி டக்குன்னு புரிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்கு போனோம்னு சந்தி கொம்போடு இருக்குது சார். நீங்களும் கொம்போடு ரைனாசரஸ் தான் கொம்போடு இருக்கு, எறும்புகளும் கொம்போடு இருக்கு. நான் பசுக்கு கேட்டா கொம்போடு இருக்கிறதெல்லாம் பசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தப்பு. அந்த டெபினிஷன் அத்தியாப்தி இது இல்ல சொன்னாரு. சரி வேற ஒண்ணு சொன்னாரு. அப்படியா சரி, எது ப்ரௌனோ அதுதான் சார். அப்படியா உங்களுக்கு சந்தேகமா சார்? நான் சொல்றத கேட்டுருந்தாங்க சார், போய் பாருங்க எது ப்ரௌனா இருக்கோ அதுதான் சார் பசுன்னாரு. இவர் கிளம்பி போனா ஒரு நாய் வருது, ஒரு கழுதை வருது, என்ன சார் இது குதிரை வருது, எல்லாம் ப்ரௌனா இருக்கு. இது ஒண்ணு அவர் சொன்ன அந்த பசுவுக்கு சொன்ன டெபினிஷன் அது அப்படியே தாண்டி அது நாய்க்கு போறது, அது அப்படியே குதிரைக்கு போகுது. இப்படி அதிவியாப்தி சார். இது அதிவியாப்தினா வெபிச்சார தோஷம் இல்லையா? ராத்துக்கார ஒரு கொண்டாட்டி இருக்குன்னா இன்னொரு போனான்னா என்ன அர்த்தம்? வெபிச்சார தோஷம்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு அதிவியாப்தின்றது வெபிச்சார தோஷம் வந்துடும். அது சரியா இல்லை. அதனால சார் நீங்க சொன்னது தப்பு அப்படின்னா, ஒத்த குழம்பு இல்லையா, ரெட்ட குழம்பு எது இருக்கோ அது அப்படின்னா, ஐயோ குதிரைக்குதான் ரெட்ட குழம்பு இருக்கும் காலில், ஒத்த குழம்பு பசுக்கு மாத்திரம்தான் இருக்கும். என்னடா இது இப்படி பசுக்கு குழம்பே வரவே வராது, இருக்கு ஒரு குழம்பு தானே. பட்டு இவர் சொன்னது சம்பவிக்கவே அசம்பவம்னு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு வந்தாரு மூணாவது. அப்புறம் சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, அவ்வியாப்தி தோஷம் இருக்கு, அதிவியாப்தி தோஷம் இருக்கு, அசம்பவம்னு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சாஸ்நாதிமத் பொங்கோஹோ, பொங்கு கோடிய ஒரு கதையோட இருக்கிறது எதுவோ அதுதான் அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தா அதுல அதிவியாப்தி அத்தியாப்தி அசம்பவம் இல்ல அப்படின்னா தார்க்கிக்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவன் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்றான். இப்படி லட்சணம் அப்படின்னு சொன்னா டெபினிஷன். அந்த டெபினிஷன் நீங்க சொல்ற டெபினிஷன் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மாத்திரமே போகணுமே தவிர அது உள்ள முழுக்க போகாமையே இருக்கக்கூடாது, போய் அது தப்பாற மாதிரியே இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற டெபினிஷன் இந்த பொருளை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு சரியா புரியாம போயிடும். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது லட்சணம் அப்படின்னு நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சொன்னோம். இப்ப நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க சமாதி. ஞாத்ராதி விலையே நைவ ஞேயே பிரம்மணி கேவலே ததாகாராகாரிதயா சித்தவிருத்தே அவஸ்திதிஹி. ஞாத்ராதி விலையே நைவ. ஞாதா ஞானம், ஞேயம். ஞாதா அறிபவன், ஞேயம் அறியப்படக்கூடிய பொருள். எதன் மூலமாக அறிகிறானோ அது பிரமாணம், ஞானம். குடம் இருக்கிறது, குடத்தை நான் அறிகிறேன், நான் தான் ஞாதா. குடம் ஞேயம், எது என்னுடைய கண்ணு தான் அதை பார்த்து அறிவிச்சது இல்லையா? என்னுடைய கண்ணு ஞானத்தை உண்டாக்குகிறது, கண்ணு பிரமாணம். இப்படி ஞாதா ஞானம் ஞேயம் அப்படின்னு மூணு இருக்கு. ஞாத்ராதி அவிலையன, அந்த ஞாத்ராவானவர் மறையாமலேயே இருக்கார். நான் தான் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானே பிரம்மம் என்று நான் அறிகிறேன், நானே பிரம்மம் நானே பிரம்மம் நான் நினைக்கும் பொழுது நான் என்றது மறையாமலேயே கூட வருகிறது. ஞாத்ராதி அவிலையேனைவ, அறிகிறவன் மறையாமலேயே இருந்து, ஞேயே பிரம்மணி கேவலே, ஞேயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல ததாகார ஆகாரிதையா, அதனுடைய ஸ்வரூபத்தையே வடிவமாக கொண்டு அப்படி நினைக்கிறான். தியானத்துலதான் இருக்கான். சித்த விருத்தே, அந்த மனோவிருத்தியில அவஸ்திதி, ஒரு நிலையில இருக்காங்க இல்லையா? சத்திஹி ச ஏவ விஜ்ஞேயா சமாதி சவிகல்பகா. இப்படி அறிகிறவன்
அறியப்படும் பொருள் அறிவு என்ற விஷயம் இருக்க இந்த திருப்புட்டி அப்படின்னு பேரு. பிரமாதா பிரமேயம் பிரமாணம் இந்த இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்துல அந்த சொரூபமானது அடைவதாக மனசுல நிறுத்தி இவன் நினைச்சுட்டே இருக்கான் இல்ல, அறிகிறவன் அறியப்படும் பொருள் அப்படின்றது. இந்த அறிகிறவன் எனக்கூடியவன், அறிகிற கிரியையானது ஞானம், அறியப்படும் பதார்த்தம், இதெல்லாம் அப்படியே இருக்கும். மனசு மட்டும் பிரம்மாகாரமாக இருந்து கொண்டு இருக்கு. அப்ப நான் தான் இதை தியானம் பண்ணுகிறேன் என்ற ஒரு நினைப்பு கூடவே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு நிலையில இதுவும் ஒரு சமாதி நிலைதான். இந்த இடத்துலயே அவன் பிரம்மத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதுக்கு சதிகல்பக சமாதி என்று சத்திகி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சத்திகி சத்தாக இருக்கக்கூடியவர்கள் சதிகல்பக இதுதான் சதிகல்பக சமாதி என்று சாதுக்களால சொல்லப்பட்டது அப்படின்றார். அவர்களால இப்படி விஜயா அவர்களால அறியத்தக்கதுதான். இத ஒரு திருஷ்டாந்தம் மூலமாக சொல்ல போறார். இந்த திருஷ்டாந்தம் ரொம்ப விசேஷமாக சவிகல்பத்தை பத்தி சொல்ல போறார். இது இந்த திருஷ்டாந்தத்தை அடுத்த சனிக்கிழமை கவனிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.